ஹலோ ஃபார்மர்ஸ் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா கத்திரி செடியில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுக்கள், தண்டு புழுக்கள், வால்பேன்கள், செம்பேன்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து கட்டுப்படுத்துறதுக்கான நம்ம ஒரு விதமான பூச்சிக்கொல்லி கம்பெனி செஞ்ச பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு லேம்டா, அதாவது லேம்டா சைக்ளோத்ரின் 5% ஈசி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு 505 குறிப்பிடக்கூடிய குளோரிபைரிபாஸ் 50%, சைபர்மெத்ரின் 5% ஈசி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இதுவும் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கணும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி இந்த லேம்டாவும் இந்த 505 சேர்த்து பயன்படுத்தும் போது கத்திரி செடியில் ஏற்படக்கூடிய காய்ப்புழுக்களையும் தண்டு புழுக்களையும் 100% கட்டுப்படுத்தலாம். 100% ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இம்டாக்ளோபிரிட் 17.8% எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய மீடியா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி. இந்த பூச்சிக்கொல்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml நம்ம 1 ml வரை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துகிற மூலிமா கத்திரி செடியில் ஏற்படக்கூடிய சார்ந்த பூச்சிகளான அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள், இலைத்தத்து பூச்சிகள், வால்பேன்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தலாம். அதேமாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 சார்ந்த பூச்சிகளையும் கத்திரி செடியில் நம்ம சரிவர கட்டுப்படுத்தலை அப்படின்னா நாளடைவில் வைரஸ் தாக்குதலையும் பூஞ்சான நோய் தாக்குதலையும் ஏற்படுத்திடும். அண்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் ரொம்ப சிவியராக பூஞ்சான நோய் தாக்குதலோ இல்லைனா வைரஸ் தாக்குதலோ ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கத்திரி செடியில் வந்து திருப்பி அதை சரி செஞ்சு மகசூல் எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதே நேரத்தில் அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் கத்திரி செடியோட வயது முதிர்ந்து கத்திரி செடி வந்து ஓரளவுக்கு மேலே ஆரோக்கியம் குன்றி படக்கூடும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த சார்ந்த பூச்சாக்கள் ஆரம்ப நிலையிலையும் இல்லைனா சிவியராக ஆகக்கூடிய தருணத்துலையும் இந்த இம்டாக்ளோபிரிட் மருந்தை பயன்படுத்தி நீங்கள் உடனே கட்டுப்படுத்திடலாம். ஒன்ஸ் சிவியர் ஆயிடுச்சுனாலே அதற்கு மேலே ரொம்ப சிவியர் ஆக செடியோட ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரோஃபியூஸ். இதில் வந்து ஸ்பைரோமெசிஃபன் 22.9% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்த மூலிமா கத்திரிச்சியில் ஏற்படக்கூடிய செம்மீன்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வெள்ளை ஈக்களாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் சேர்த்து கட்டுப்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது கூட உட்கஸ் பிராண்டை சேர்ந்த ஹியூமினாஸ் 98 அப்படிங்கிற ஹியூமிக் ஆசிட் இருக்கக்கூடிய பயோஸ்டில் மட்டும் தான். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தணும். அண்ட் இந்த உட்கஸ் பிராண்டை சேர்ந்த ஹியூமினாஸ் தான் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த ஒரு பிராண்ட்லேயும் இந்த மாதிரி கிரானுவலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஹியூமிக் ஆசிட் நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாம் கலந்ததுக்கு பிறகு மேக்ஸ்வேட், அதாவது மல்டிப்ளெக்ஸ் பிராண்டை சேர்ந்த மேக்ஸ்வேட்டுங்கிற ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட், அதாவது ஒட்டுப்பசை, இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்த மூலமா மருந்து நல்லா செடியில் பரவுறதுக்கான தன்மையை வந்து இது கொடுக்கும். ஸோ 100% ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹியூமினாஸ் வந்து பயன்படுத்தும் பட்சத்தில் கத்திரி செடியில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு காய்கள் மேலேயும் இலைகள் மேலேயும் கரும் புள்ளிகளாக தென்படும். ஸோ இலைகள் மேலே தென்படுறது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனால் காய்கள் மேலே தென்படுறது வந்து நம்ம காய்கள் பறிக்கும்போது காய்களோட பார்வை வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு குவாலிட்டி இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஒரு டஸ்ட்டு மாதிரி தான், தூசி மாதிரி தான் படிஞ்சிருந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹியூமினாஸ் பயன்படுத்தும் பட்சத்தில் அறுவடை செய்யக்கூடிய காய்களை நன்றாக கழுவி காய வைத்த பிறகு சந்தைப்படுத்துவது நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவு காய்களை வந்து துடைக்க பாருங்கள். ஸோ அப்படி துடைச்சா தான் காயோட மார்க்கெட்டபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ சந்தைப்படுத்தும் போது காய்க்குரிய விலை வந்து கிடைக்கும். அதுவே இல்லாமல் இந்த மாதிரி கரும்புள்ளிகளோடு கொண்டு போனோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த காய்ப்புள்ளி நோய்கள் ஏற்பட்டது மாதிரி தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளில் செம்மீன் தாக்குதல் ஏற்பட்டிருந்தனா மட்டும் ஸ்பைரோஃபியூஸ் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனா அது பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஹியூமினாஸ் வந்து ஒரு முறை பயன்படுத்தினா போதும். 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லைனா 20 நாட்களுக்கு ஒரு முறையோ திருப்பி பயன்படுத்தினாலுமே போதும். தொடர்ச்சியாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட கத்திரி செடியில் நம்ம சொல்லக்கூடிய சார்ந்த பூச்சிகளான வெள்ளை ஈக்கள், வால்பேன்கள், இலைத்தத்து பூச்சிகள், அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி எந்த ஒரு சார்ந்த பூச்சாக்களும் ஏற்படலை அப்படின்னா இம்டாக்ளோபிரிட் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை இப்போ தான் ஆரம்ப நிலையில் பூச்சி தாக்குதல் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து 0.5 ml பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப தீவிரமடைந்த நிலையில் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml பயன்படுத்தும் போது சுலபமாக 100% ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதாவது அதிகமான அளவில் சார்ந்த பூச்சிகள் வந்து அழியும். அண்ட் நீடித்து வேலை செய்வதற்கான தன்மை வந்து பயிருக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு சார்ந்த பூச்சி தாக்குதலோ செம்மீன் தாக்குதலோ ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் காய்ப்புழுக்களுக்கான நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன லேம்டா மருந்தையும் 505 அப்படிங்கிற பூச்சிகொல்லியும் சேர்த்து பயன்படுத்தினாலுமே போதும். வேறு எந்த ஒரு பூச்சிகொல்லியும் சேர்த்து பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டுமாரோ வந்து டைமேக் அக்ரோ அப்படிங்கிற அக்ரோமில் பிராண்டில் இருந்த டைமா ஸ்ப்ரே கே அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றின வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.